பஸ் இருக்கு வென்ற முகத்தில் அணியக்கூடியவர்களுக்கான ஸ்டிக்கர் போட்டு போகாத இடம் போன ஒரே ஒரு சொத்து கூத்தாடி வாழ்க்கையிலே அகப்பட்டு அவர் போவார் வாழ்க்கையிலே கட்டி எங்கள் நாடகம் என்ற செட்டு திருவண்ணாமலை மாவட்டம் பருவத்தூர் கிராமம் பாஞ்சாலி அம்மன் நாடகம் என்ற நாடகத்தின் ஆசிரியர் அவர்கள் பிள்ளைகள் அனைவரும் ஒரே முகவெட்டி. அதில் நான் ஒரு அழகான புட்டு அன்பு கொண்டு அன்பு உண்டு அப்படி இருந்தாலும் நமது குறிஞ்சாவர மகாசலத்திலே சித்திர வருட பிறப்பை முன்னிட்டு காளியம்மனுடைய ஆலயத்திலே சாமியார் பூஜை செய்து ஓர் இரவு நாடகத்தை நடத்தி தரும்படியாக ஒப்பந்தம் செய்திருக்கிறார். இந்த மகாசலத்திலே ஆலயத்தின் எதிரில் என்ன நாடகம் நடத்த போகிறார்? இந்த நாடகத்துக்கு முதலாளி யாரு? வெளியே வந்த உடனே சேவார்த்தனை செய்ய பாக்குற வேலையை வாங்குற முதல் Come
நாடகத்தின் சார்பாக எங்களிடம் ஒரு கேள்விக்கு என்னவென்றால், பேரும் கீர்த்தி பெருமையோடு வாழ்ந்திருக்கும் தஞ்சாபுரம் கிராமத்திலே பூரணி புஷ்பக்கரணி என்று சொல்லக்கூடிய காளியம்மனுக்கு 23வது வருடமாக அன்னதானம் செய்து கூழ்வாற்றி நாடு நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக சித்திரை மாதம் 1ஆம் தேதி 23வது வருடமாக அம்மனுடைய திருவிளையாடலை செய்து பூஜை செய்து பொங்கலிட்டு கூழ்வாற்றி அம்மனுடைய நினைவாக இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் மகாபாரதத்தில் 5வது விதத்தில் ஒரு கிளையாகிய சுந்தரி திருமணம் துரியோதனன் அவமானம் என்று சொல்லக்கூடிய நாடகம். இந்த நாடகத்திற்கு அஷ்டரசம் புரிந்திருந்தாலும் விகடரசம் தவக்கமாயிருக்கிறது. அதோ யாரோ ஒருவன் வந்து கொண்டிருக்கிறான், யார் என்று பார்க்கலாம். நாடகத்துக்கு முதலாளி வந்துக்கிறாரு துரியோதனன் அவமானப்படுறதுக்கு. வாப்பா வாப்பா. நாடகத்துக்கு முதலாளி பார்த்து வணக்கம். வணக்கம்பா. ஏன்னா மஞ்சள் காய் பை எடுத்து வரவங்க இடிக்க கூடாது, பிரச்சனை ஆயிடும். சரி, இதுக்கு முன்ன எவனா வேலை பார்த்திருக்கியா? இதுக்கு முன்ன ஐயோ சொல்லாத பெரிய இடத்துல வேலை பார்த்துக்கிறான். ஆமா, பெரிய இடத்துல. ஆமா, நமக்குதான் வந்து இந்தியாவிலேயே பெரிய கடை. பெரிய கடை. பெரிய கடை என்ன கடை இருக்கு யோசனை பண்ணி பாரு. மெட்ராஸ்ல சரவணா கடையா இருக்கும். அதெல்லாம் என்ன சும்மா என் வாசகால் வச்சிருந்தேன் அம்மா இல்ல. வாசகால் வச்சா. சரி, என்ன நகை கடையா இருக்கா? இடம் பார்த்துலையா? ஏம்பா நகை கடையா இருக்கா? அதெல்லாம் நாம சும்மா செய்குலி சேதாரத்தை வச்சுதான் நடக்கிறாங்க. அப்படியே சொல்றேன். அதோட பெரிய கடை. யாரு வந்தாலும் அந்த கடையில கை வச்சுட்டு தான் போய் ஆகணும். பூக்கடை அதெல்லாம் கிடையாது. அப்ப என்ன கடை? சாக்கடை. போட்டி கட்சியில கையை எங்க வச்சு ஆகணும்? சாக்கடையில வச்சு வச்சுதான் கை அது ஒரு சம்பளம் வந்து பயங்கரமான சம்பளம். பயங்கரமான சம்பளம். சம்பளம் எப்படி பார்த்தாலும் அதுவே நமக்கு பத்தாது வாத்தியார. விலைவாசி ஏறி போச்சு. வாரம் 5 ரூபாய் 10 ரூபாய் ஏத்துறான் சினிமா தியேட்டர் உள்ள கை விட்டு வாங்குறாப்புல. அதனால எம்மா செஞ்சாலும் பத்த மாட்டேங்குது. வசிக்கணும் லிமிட்டா. வேலையை பார்த்து கூலி கூடு, வேலையை பார்த்து கூலி கூடு பாத்துக்கலாம். போவ இப்ப என்ன பண்றீங்க? 4 லைட் கடிக்கிட்டு பின்னால என்ன உடம்புடான்னு உருட்டுங்களே. என்ன 23 வருடமா பண்ணிக்கிறோம். 23 வருஷமா பண்ணிக்கிறியா? ஆமா, 23 வருடமா பண்ணிக்கிறோம். அந்த ஐயா குணசேகர சாமி ஐயா அவர்களுக்கு 23 வருடமாக. ஆமா, 2-3 வருடம் வந்து தேதி இல்லாத போச்சு. அதனால இப்போ அந்த அம்மாவுக்கு சேவார்த்தனை. ஆமா, நம்ம ஒரு அடியார்கள் நாடகம் நடத்தணும்டானா அதான் அந்த அம்மாவை பெருமை பத்தி நம்ம ஒரு இரவு எல்லாரும் கண்ணு வைக்கிறோம். நடாமுடான்னு என்ன யாரும் மேல என்ன மேட்டை பார்த்தா என்ன மொட்டை மேட்டை பார்த்தா என்ன திமாரி கராப்பு யார் தான் வெட்டுறாங்கன்னு தெரியல. ஓரா அவன் வீட்டு பையன் அவன் வீட்டு பையனே தெரியாது பாருங்க. இன்னும் கொஞ்சம் பண்ணாதா? சரி, நாடகம் கேட்டியா? அதான் வந்து ஆமா, என்ன வந்து இவ்வளவு விளக்கமா யாருப்பா என்னப்பா வேலை செய்யற அப்படின்னு கேக்குறேன். நான் என்ன வேலை செய்யறேன், என்ன சம்பளத்துல இருக்கிறேன் அப்படின்னு கேக்குறேன். நான் வந்து என் பேர் வந்து இப்ப இங்க வந்ததுனால அகட வெகட கட்டிக்கார தொப்ப கூத்தாடி. ஆமா, தொப்பதான் அதான் எந்த உங்ககிட்ட கொடுத்துட்டு இருக்கிறேன். போய் வேடி அது என்கிட்ட வந்துடான். ஆமா, என்ன இவ்வளவு விளக்கமா கேக்குறியே, நீ யார்? சூத்திரதார்மா. தாடி இருக்குதுன்னா இங்க கொஞ்சம் மோடு பள்ளமா இருக்குது. அத்தையாவது போட்டு வந்து அடிச்சிடலாமான்னு. சூத்திரதாரனா சூத்திரதாரி இல்ல. சூத்திரம் என்பது நூல். சூத்திரம் என்றால் நூல். தார் என்பது பொம்மை. தாரம் என்றால் பொம்மை. பொம்மையை நூலிலே கட்டி பொம்மையை முண்டதாக விட்டு அதை ஆட்டக்கூடிய நாடக ஆசிரியர்கள். நாடக சரி சரி. ஆடவர்கள் எத்தனை? 16. 16 பொம்பளை 2.
ஆளு பார்த்தா இந்த பேசிக்கிறீங்க. 2 பொம்பளை பதில் சொல்லிட்டா. 2 பொம்பளை என்ன ஆளு பார்த்தா பிடிக்கிறீங்க. 16 பேர் ஆச்சா? 16 ஆம்பளைங்க ஒருத்தர் பார்த்தா நாங்க 2 பேர் தான் ஒல்லியாகிறோம். உங்களுக்கு நான் வாங்கலாம், எனக்கு நீ வாங்கலாம்னா 2 லேடிஸ் பதில் சொல்லிட்டப்பா உங்களுக்கு. சரியா போச்சு போடா. என்ன 2 பொம்பளை யாரு? அந்த 2 பெண்கள் சொன்னது யார் தெரியுமா? அதாவது முதல் சுதியும் வீணையும் ஒரு தாய், 2வது மிருதங்கமும் தாளமும் ஒரு தாய். மதி. அப்படியா? ஆமா. 2 பேரையும் பின்னால வச்சுட்டு நீங்க முன்ன ஆட்டிங் நடக்குறீங்க. சரி, அவங்கள முன்ன விட்டு பின்னால தரோம். பின்னால. சரி இருந்தாலும் பரவாயில்ல வாத்தியாரா. இருந்தாலும் நம்ம பாப்பா வச்சுக்கலாம். இன்று இரவு இங்க நடத்தக்கூடிய நாடகம் சொல்லிட்டியா? சுந்தரி திருமணம், துரியோதன அவமானம். யாரு? சுந்தரி திருமணம்டா. சுந்தரி. ஆமா, திருமணம். துரியோதன அவமானம். சரி, நாடகம் நல்லா இதுக்கு மலக்குது. அப்ப சப்பள ஓவரா தான் கொடுக்கணும். ஆமா ஆமா. சரி வாத்தியாரா, விநாயகர் பெருமனை தோத்திரம் பண்ணு. யாருன்னா என்ன பண்ணணுமா? ஆமா, விநாயகர் பெருமனை தோத்திரம் பண்ணு. கூப்பிட்டு சபையில உட்கார வைக்கணும். காப்பாற்றக்கூடிய விநாயக பெருமானுக்கு அருமையான வந்தன வழிபாடு செய்து சபையில நிறுத்தியாச்சு. அடுத்தது சதி தவறு என்று சொல்லக்கூடியது போத்ராஜா சபை. ஆமா, சபைக்கு பண்ண வணக்கம் பண்ண மாபெரும் போத்ராஜா சபை வந்தன வழிபாடு செய்து சபையில அமைதிப்படும்படியாக செய்துட்டார். சபையில யாரு வருகிறார்? சபையை நாடி. சபையை நாடி யாரு வருகிறார்? துரியோதன மகாராஜா ஒப்பற்ற ஒரு மகனுக்கு லக்னகுமாரனுக்கு பெண் எங்கே கேட்பது, திருமணம் எப்படி செய்வது என்பதற்காக மாமாவும் அண்ணாவும் சபை நாடி வராங்க. சரி, போடு.
ராஜ மார்த்தாண்ட ராஜா உத்தாண்ட ராஜா கோல் ஆகாலமாக அம்பக்கார் தேசத்தை ஆண்டு வர